எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு, அதில் நிறைய அண்ணன் தம்பிகள் இருக்கீங்க, தெரிஞ்சவங்க எல்லாருமே. ஃபர்ஸ்ட் அதே மாதிரி நம்ம சுரேஷ் சக்கர சொன்னார், இங்கே எல்லாமே பயங்கரமான நடிப்பு ஜாலியாக இருக்காங்க. உண்மையான நிறைய பேர் எல்லாருமே சூப்பர் ஆர்டிஸ்ட் தான். இங்கே நான் வந்துட்டு பேசிக் லேர்னர் நடிப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். நான் சொல்லியிருக்கேன், நிறைய இன்டர்வியூலாம் சொல்லியிருக்கேன். பிகாஸ் ஐ வந்துட்டு மற்றவங்களாம் வந்து காலேஜ் முடிச்சுட்டுலாம் போனவங்க. பட் நான் இப்போ தான் வந்து ஸ்கூல் சேர்ந்துருக்கேன். நடிப்பை பொறுத்த வரைக்கும் லாக்டவுனில் வந்துட்டு ஆக்சுவலாக மாணவர் போனோம்னா எனக்கு ஆக்டிவாக சொல்லிக் கொடுத்தது. பயங்கரமாக வந்துட்டு அவர் பயங்கரமாக பண்ணி கேட்டார். என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அதான் எப்படி பண்ணுறீங்கன்ட்டு, இல்லை தம்பியா அதை ஒன்றுமே தம்பியா வர்றாரு. அவர் பேசிட்டு நம்ம அதை பார்த்துலாம் இருக்கலாம். அப்படியே நம்ம நிறைய நடிப்பை கற்றுக்கலாம். ஒரு சின்ன விஷயம் தான் பேசுவார், அதில் 1000 ரியாக்ஷன் கொடுப்பாரு. யாரும் அந்த மனுஷன் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறேன்ட்டு. ஏன் நீ எப்போ பண்ணுறது நவீன நீங்கள் கொடுத்து அந்த சின்ன சின்ன டிப்ஸ் இன்னொரு வந்து ஓடுறாங்க. அதை வச்சு மனதில் அப்படியே தாஜா பண்ணிருக்கேன். ஆல்வேஸ் நவீன அண்ட் பிரிட்டோ குடி குடிச்சிட்டு அவசரம் கொடுறா, பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த கதை தான் அவன் சொன்ன மாதிரி வந்துட்டு பிரிட்டோ சொன்னோன்னா ஃபஸ்ட்டு ரியோ டார்லிங் தான் சொன்னார். பிரிட்டோ ஒரு கதை இருக்குது, நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணுங்க. ஓகே, நான் பிரிட்டோ சொன்னேன். ஓகே, நான் யார் சொல்கிறேன்னு பிரிட்டோ வந்து சொன்னார். சரி, இன்னொன்று அவன் நரேஷனே வந்துட்டு செம்மையாக இருந்தது. சொல்கிற இதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. ஓகே, நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. ஏன்னா ஆஃப்டர் பியோக்கு அப்புறம் எனக்கு நிறைய அந்த நெகட்டிவ் ஷேடு தான் வந்தது ஃபுல்லாகவே நிறைய. அதே மாதிரி தான் நம்ம இண்டஸ்ட்ரி தெரியல, போலீஸ்காராக வந்து ஒரு 10 வருஷத்துக்கு வில்லனா வில்லனாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் அதே மாதிரி தான் வந்துட்டு சைக்கோ, அப்படியே சைக்கோ த்ரில்லர் தான் வந்துருந்தது. சொல்கிறாங்களா சார், நீங்கள் எடுத்தோன்னே அப்படியே கத்தி எடுத்துக்கணும் ஓடுறீங்க சார், ஓடி அப்படியே கழுத்து அப்படியே எல்லாம் சார் 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 அது வேணாம் சார், ஒன்று பண்ணியாச்சு போதும் சார். எனக்கு ஜாலியாக பண்ண எனக்கு ஒரு ஆசை. எனக்கு சாண்டி ஜாலியாக அந்த மாதிரி பண்ணுவது பிரிட்டோ சொன்னது ரொம்ப பிடிச்சிச்சு. இதான்ப்பா ஜாலியாக இருக்கும். அப்போ பிரிட்டோட ஒரே சொன்னேன், பிரிட்டோ சாங் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். ஆனால் இருக்குன்னா உங்களுக்கு தான் ஜாலியான பாருங்க. அப்பா அது ஒன்று போகுது, அது ஜாலியாக இருந்தது. கதையாகவே வந்துட்டு அதுவும் அம்மா கேரக்டர்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. சான்ஸில் எல்லாத்துலையும் சொல்லுவாங்க. நட்டி சார்லாம் வந்துட்டு இப்போ வெளியில சொல்லுங்க சார், என்ன ஆக்டர் சொன்னீங்க, ஐயோ கர்ணன் படத்துலாம் என்னென்ன நடிச்சிருக்கீங்க. இவ்வளோ நடிப்பு இவ்வளோ பட்டாளத்து நடந்து நம்மளும் வந்திருக்க வந்து ஹாப்பியாக இருக்கு. ரொம்ப ரொம்ப செம்மையாக வந்திருக்கு. என் படம் செம்மையாக வந்திருக்கு, மற்றவங்க படம் வந்துட்டு எனக்கு நட்டி சார் ஆல்வேஸ். அதுவும் ரியோ டார்லிங் பற்றி சொல்லவே தேவையில்லை. பிகாஸ் ஆல்வேஸ் ஸ்வீட் ஹார்ட் எல்லாருக்குமே. ரொம்ப வருஷம் பழக்கம் எங்களுக்குள்ள, பயங்கரமான ஒரு நட்பு. இன்னைக்கு நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்பார், அவர் சொன்ன கேட்பார். நம்ம அந்த மாதிரி ஒரு ரிலேஷன் எனக்கு ரொம்ப பற்றி போக எனக்கு வார்த்தை இல்லை. வரல யாரும் சீட்டெலாம் வச்சுக்கிட்டு நிறைய பேர் வண்டியில் வச்சுருக்காங்க. ஓகே, அதான் எனக்கு வரல டார்லிங், புதுமை பேசு தெரியல சார். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புதுமையாக பேச முடியாது. என்ன நினச்சா அந்த மாதிரி தான். பட் ஆல்வேஸ் பட் ஆக்சுவலி நாங்கள் 2 பேர் பேசியிருக்கோம், நம்ம 2 பேர் சேர்ந்து ஜாலியாக ஒரு படம் பண்ணலான்ட்டு. ஆனால் வந்துட்டு கடைசியாக இப்படி ஆரம்பிச்சு தனித்தனி படமாக நம்ம சேர்ந்து பண்ணலாம். ஆனால் சீக்கிரம் நம்ம படம் சேர்ந்து பண்ணுறோம். அதே போல ஓகே. அதுக்கப்புறம் டே மியூசிக் டைரக்டர் டே சூப்பராக கலக்கிருக்கான். சாங் சான்ஸே இல்லை, நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃபஸ்ட்டு. என்னடா பிரிட்டோ சொல்லப்போ நான் சூப்பராக பண்ணணும், மியூசிக் சூப்பராக பண்ணணும். அப்படியா, சரி ஓகே. அந்த நம்ம சாங்ஸ் நிறைய கேட்டு நம்மளுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு சென்ஸ் தெரியும். ஓகே, இது ஒர்க் அவுட் ஆகாதான்ட்டு. அப்போ அந்த ஒர்க்கில் வந்து பண்ணுறது ரொம்ப கேட்ச் ஆச்சு. பிரிட்டோ செம்ம ஹிட், 100% ஹிட்டாக இருந்தான்ட்டு. கரெக்டாக அதே மாதிரி இப்போ ட்ரெண்டிங்கில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பி. அதுவும் மற்ற சாங்லாம் பார்த்தேன், சூப்பராக பண்ணியிருக்கேன். சான்ஸே இல்லை. அதுவும் பாரதியா சார்லாம் வந்து அப்படியே உட்காந்து லைட்டாக உள்ளுக்குள்ள அழகாக வந்துச்சு. வெளில அந்த மீது கண்டுபிடிச்சு சூப்பராக ஆல்வேஸ். அண்டு கோரியோகிராஃபர் அபு சார்லஸ், அவங்க உட்காராடி, என்னால்
அவங்க 2 பேரும் சூப்பராக பண்ணிட்டாங்க 2 பேருமே. 2 தான்ப்பா, அவங்க டைமே இல்லை அவங்களுக்கு. அரிபரியா இங்கேருந்து அங்கேன்னா ஒரு 1 டேல சாயங்கிறது எவ்வளோ கஷ்டமாக எனக்கு தெரியும். அது வந்துட்டு சூப்பராக கலக்கிட்டாங்க. சூப்பராக பிக்சர்லஸ். இன்னும் நீங்கள் நிறைய சாங் கொரியோகிராஃப் பண்ணேன் மனசார வைக்கிறேன். அண்ட் மார்ச் 7 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் எல்லோரும் வந்து பாருங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே. பார்த்துட்டேன். அவன் கண்ணே தெரிஞ்சிச்சு. என்ன சொல்கிறேன் ஹைரா. ஓகே. அவங்க தான் வந்துட்டு என்னோட கதையில் வந்து ஹீரோயின் சொன்னது. ஃபஸ்ட்டு அது உண்மை தான். அது ஃபஸ்ட்டு மாஸ்டர் இதெல்லாம் ஃபேமஸ் ஆகிக்கிட்டாங்க. அந்த பெசன் நகரில் ஷூட் பண்ணுறப்ப தான் வந்துட்டு நாட்டில் வந்து இருந்துட்டு நைட்டில் போகிறப்போ சாண்டி மாஸ்டர் ஃபோட்டோவில் இருக்கு. என்ன இவங்க லுக்க ரொம்ப ஒரு மாதிரி வருது. யார் இவன் வீட்டில் வந்து ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. அப்போ தான் கூச்ச கூடாம கேட்டாங்க, நீங்கள் ஃபேமஸ் ஆகிட்டு கொஞ்சம் அப்படின்ற ஓரளவுக்கு ஓகே மேம். அப்படின்ட்டு உடனே இந்த சர்ச்லாம் பண்ணி பார்த்தாங்க. அப்போ வீடியோலாம் டான்ஸ் பண்ணாங்க. மாஸ்டர் ஸோ ஃபேமஸ். பட் செம்ம ஆர்டிஸ்ட், சூப்பராக நடிச்சிருக்காங்க அவங்க. ஆக்சுவலாக அவங்க தமிழ் அந்த டைம் வந்து எனக்கு தெரியல, லேர்னிங் ஃபஸ்ட்டாக தமிழில் எழுதி பிரிட்டோ சொல்லி சூப்பராக பேசியிருக்காங்க. ஃபுல்லாகவே சூப்பராக வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் நிறைய படம் ஹீரோயினாக பெரிய படம் பண்ணி மனசாக வாழ்த்துறேன். அதுக்கப்புறம் மற்ற டெக்னீஷியன் கேமராமேன் அர்ஜுன் சூப்பராக கலந்துருக்கிற அவரும் ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரும் இன்னும் நீங்கள் நிறைய படம் பண்ணணும், பெரிய படம்னு மனசாக வாழ்த்துறேன். உங்கள் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், அந்த ட்விஸ்ட்டு ஹைலைட்டு. அந்த குழந்தையும் நான் தான் சொன்னீங்களா, அதுதான் ஹைலைட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு அது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. யார் இந்த பொண்ணு ஆனால் எங்களுக்கும் தெரியல தானே. ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு சின்ன பொண்ணு சொல்கிறப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்க, நீ தானே மாட்டிக்கிட்டு கரெக்டா. ஆனால் நீங்களும் ரொம்ப சீரியஸாக அப்படியே ரொம்ப நானும் சொல்லி தரேன். இவனும் வந்து அவங்களுக்கும் தெரியும் இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு. ஆனால் எவ்வளோ சீரியஸாக கதை கேட்குறீங்க. அவங்களும் அப்படியே ரியாக்ஷன் வர வைக்கிறாங்க. நீங்களா ஆன்ட்டு பா சூப்பர். ஆனால் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. இதே மாதிரி ஹாப்பியாக எப்பவுமே இருங்க, ஜாலியாக இருங்க, ஒரே வாழ்க்கை என்ஜாய் பண்ணிட்டு போடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஆண் பாவம் அதனுடைய தொடக்கமாக நிலம் மாறும் உலகில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த படத்துல ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேரக்டர், எல்லாருமே சொல்லக்கூடிய எல்லாருடைய ஸ்வீட் ஹார்ட்டாக இருக்கக்கூடிய ரியா அவர்கள் இதை பத்தி இன்னும் மென்மேலும் பேசணும் அப்படிங்கிறது ஆசையாக இருக்கு. ப்ளீஸ் வாங்க ஹீரோ சார். ஓகே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். முதல்ல ஜோவுக்கு உங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஜோ வந்து எல்லா இடத்துலையுமே கொண்டு போய் சேர்த்தது வந்து பத்திரிகையின் ஊடக நண்பர்கள் தான். ஸோ அது வந்து எல்லா படத்துலையும் எல்லா மேடையிலையும் வந்து சொல்லுவாங்கல்ல பத்திரிகையின் ஊடக நண்பர்கள்ட்டு. ஜோ வந்து ஒரு பெரிய உதாரணம். உங்களால தான் அந்த படம் ஜெயிச்சு அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் ஜோவும் நானும். ஸோ அதுக்கு வந்து உங்க எல்லாருக்குமே நன்றி. அந்த நன்றியா இப்போ சொன்னா அதே மாதிரி இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கேன். ஸோ அதுக்காக தான், பிகாஸ் இந்த படத்துக்கு வந்து அது ரொம்ப தேவை. இந்த படம் எப்படி இருக்குன்றது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஒரு படம் நல்லா வர்றதுக்கு மிகப்பெரிய தவறா நான் பார்க்கறது வேர்ட் ஆஃப் மவுத். ஒரு படம் பார்த்துட்டு உண்மையிலேயே அந்த படம் எப்படி இருக்குன்றது வெளியில போய் சொல்லும்போது தான் அந்த படம் எப்படி இருக்குன்றது மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். ஸோ அந்த வேர்ட் ஆஃப் மவுத் வேற யாரும் இல்லை, பிரசன்ட் மீடியா தான். ஸோ இந்த படம் கூடிய சீக்கிரம் ப்ரெஸ் ஷோ போடுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எல்லார்ட்டையும் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். பிகாஸ் இது நான் சொல்லணும் சொல்லணும் வேணாமான்னு தெரியல, நான் எனக்கு சொல்லணும்னு தோணுது, அதனால சொல்றேன். ஜோ ரிலீஸ் ஆகி ஜோ நல்லா இருக்கு அப்படின்றத சில ரிவ்யூஸ் போடவே இல்லை. அந்த படத்தோட ரிவ்யூ கூட போடாமல் இருந்தாங்க. நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு போடுங்க அப்படின்னு கேட்டுலாம் சில பேரெல்லாம் போட வச்சோம் நாங்கள். ஸோ அதனால இதோட ப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குன்றத வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நிறமாறும் உலகில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் பிரிட்டோவுக்கு. இந்த சொல்லுவோம்ல, இந்த ஆரம்பிக்கும் போது ஒன்றா ஆரம்பிக்கும் போது உண்மையிலேயே நாங்கள் 2 பேரும் ஆரம்பிக்கும் போது ஒன்றா ஆரம்பித்தோம். ஸோ அந்த ஆரம்பித்த பயணம் திடீர்னு நடுவில் வந்து ஒரு வண்டியை லெஃப்ட்டுக்கு இப்படி போட்டுட்டு வண்டியை ரைட்ல திருப்பிட்டு நான் டைரக்டர் ஆக போறேன் அப்படின்னா, என்னடா சொல்ற, நீ எப்படா டைரக்டர் நினைச்ச அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நடிக்கணுன்ற ஆசையோடையும் கனவோடையும் வந்திருக்காரு பிரிட்டோ அப்படின்றதுதான் எனக்கு தெரிஞ்ச அறிமுகம்.
எங்களோட பயணத்திலே திடீர்னு வந்து டைரக்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா எனக்கு ஷாக்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் கதையெல்லாம் எழுதிட்டு வரும்போது ஓகே நீங்களே டைரக்டர் தான் போல அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அங்கே ஆரம்பிச்சது. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் வந்து நான் இருந்திருக்கேன், என்னதான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல இருக்க சந்தோஷம் வந்து வார்த்தைக்கு மேல சொல்லி புரிய வைக்க முடியாது. கூட இருக்க ஃப்ரெண்டு டைரக்ட் பண்ணும்போது அதுல ஹீரோவா நடிச்சு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஜெயிச்சு சிரிச்சு கட்டிப்பிடிக்கிறதுல இருக்க சந்தோஷம் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. ஸோ அது கண்ணம்மா பாடல்ல எங்களுக்கு நடந்தது. என்னோட ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோவான கண்ணம்மா டைரக்டர் வந்து பிரிட்டோ. ஸோ அதோட மியூசிக் டைரக்டர் ரீகன், தேவி பிரகாஷ் ரீகன். ஸோ இப்போ அந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோல ஆரம்பிச்ச அந்த பயணம் வந்து இப்போ ஒரு மெய்நீள திரைப்படத்தோட இயக்குனரா இங்க பிரிட்டோ உட்கார்ந்துருக்காரு. அதோட இசையமைப்பாளரா தேவி பிரகாஷ் ரீகன் உட்கார்ந்துருக்காரு. ஒரு கிட்டார் எடுத்துட்டு ஜாலியா ரூம்ல வந்துட்டு ஒரு பேச்சுலர் ரூம்ல ஜாலியா உட்காந்து கிட்டார் வாசிச்சு சூப்பரா பாடினாப்ல. இந்த பாட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. இது பார்த்தா இந்த முழு படத்துக்கு ஒரு 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 கம்போசரா வந்து தேவி பிரகாஷ் ரீகனை பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி 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 ப்ரௌட். மொத்த டீமுமே தேவி பிரகாஷ் ரீகனோட ஒர்க்கை பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு யங் மியூசிக் டைரக்டர் இந்த படம் பேசணும்னு நினைக்கிறேன் தேவி பிரகாஷ் ரீகனை பத்தி. அந்த ஒரு நிமிஷம் சொல்லணும்னா இதுல 2 பாட்டு நான் இன்னைக்குதான் கேட்கறேன். எனக்கு காட்ட கூட இல்லை, ஒளிச்சு வச்சிருந்தாரு. இன்னைக்குதான் கேட்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. பாட்டோட அவுட் அவ்வளவு சூப்பரா இருந்தது. அண்ட் ஆஸ் அ கம்போசரா அவனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரிட்டோர் சொன்ன மாதிரி தான். அதான் கூட இருக்க ஃப்ரெண்டுக்கு திடீர்னு சர்ப்ரைஸ் ஆதான இருக்கும். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டா அப்படின்னா எப்படி நீங்க எடுத்தா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பிரிட்டோ டைரக்டர் ஆனது ஒரு ஷாக்கு. தேவ் பிரகாஷ் வந்து ஒரு ஃபிலிம் படத்துக்கு சூப்பரா கம்போஸ் பண்ணும்போது உண்மையிலேயே மியூசிக் தான். ஸோ அப்படி இருக்கு. ஸோ அண்ட் அடுத்து தமிழ் நெஜமட்டு நேர்மன்ற ஒரு ராஜாவோட படத்தோட எடிட்டர் அண்ட் அவரோட சேர்ந்து அடுத்த படம் முரமாறும் உலகில், அதுக்கு அடுத்த படத்தை பத்தி அடுத்து அப்புறமேட்டு பேசுவோம். ஸோ முரமாறும் உலகில் வந்து தமிழ் எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துல வந்து அதான் ஒரு நல்ல டைரக்டருக்கான அடையாளமாகவும் ஒரு நல்ல படத்துக்கான அடையாளமாகவும் என்ன நான் பாக்குறேன் அப்படின்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருமே பெர்ஃபெக்டா வேலை பார்த்தா அந்த படத்துல டைரக்டர் பெர்ஃபெக்டா எழுதியிருக்காருன்னு அர்த்தம், அந்த படம் பெர்ஃபெக்டா வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்க எடிட்டரும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க கீபோர்ட்ல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் சாண்டி டார்லிங் ஒரு 9 வருஷ பழக்கம், 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இருந்து வந்து ஆப்வியஸ்லி ஸோ 2 பேரும் முன்னாடி இருந்து நிறைய பேசிட்டே இருப்போம். 2 பேரும் ஏதாவது பண்ணுவோம், ஜாலியாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டே இருந்தோம். ஸோ இந்த படத்துல அது நடந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டார்லிங். ஸோ அந்த 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 பாட்டுல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடும்போது ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. ஸோ இன்னும் நிறைய சேர்ந்து பண்றோம். ஓகே. அண்ட் அகைன் சார்ல்ஸ் அகைன் சேம் அதே மாதிரி ஒன்னாவே டிராவல் பண்ணுவாங்க. கண்ணம்மாவோட கொரியோகிராஃபர்ஸ். ஸோ இந்த படத்தோட கொரியோகிராஃபர்ஸ் சாண்டி மாஸ்டருக்கே கொரியோ பண்ண புகழ் வந்து அகைன் சார்ல்ஸ்கே போய் சேரும். அதை விட ரொம்ப பெரிய புகழ் எனக்கும் அவங்கதான் கொரியோ பண்ணிருக்காங்க. ஸோ நான் நல்லா ஆடின சில பாடல்கள்னு பார்த்தா அகைன் சார்ல்ஸோட கொரியோல தான். கண்ணம்மா ஆப்வியஸா அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த இப்போ ரங்கம்மாவுக்கும் கொரியோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் சார்ல்ஸ் உங்க கூட ஒர்க் பண்ணது மிகப்பெரிய சந்தோஷம். இந்த ஜோயோட கொரியோகிராஃபர்ஸ் அவங்க 2 பேரும். ஸோ அதே இந்த மாதிரி சொன்னா அதே இந்த டீம்குள்ளார எல்லாருமே ஏற்கனவே ஒன்னா ஒர்க் பண்ணுவாங்க, ஒன்னா இருந்தவங்க அப்படின்றத தாண்டி நாங்க எல்லாருமே ஒன்னாவே இருந்துகிட்டே இருக்கவங்க. முன்னாடி வந்து ஒன்னாவே இருந்தோம், இன்னும் ஒன்னாவே இருக்கும், இன்னும் ஒன்னாவே இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுகிறேன். இன்னும் நிறைய படிக்கட்டுகள் ஏற வேண்டியிருக்கு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏறுவோம், சந்தோஷமா ஏறுவோம். அந்த இந்த படத்துல இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் வந்து பிரிட்டோனை கொடுத்துருந்தாரு. முதல்ல பாரதி ராஜா சார் நடிக்கிறாரு அப்படிங்கும்போது சார் இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து நட்டுவண்ணன் இருக்காரு அப்படின்னு நட்டுவண்ணன் இருக்காரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்தடுத்து வரிசையா காஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லும்போது சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா இருந்தது. ஸோ ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளத்தை வச்சு ஒரு ஒரு மிக முக்கியமான திரைப்படமா இது வந்திருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. மார்ச் 7ஆம் தேதி. நட்டு சார் உங்களை நேரில் பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் எல்லாரையும் ஏகன் சார் ஹீரோவா நிறைய படங்கள் வந்து அவருக்கு லைனப்ல இருக்கு. இந்த படத்துல இந்த கேரக்டர் எடுத்து பண்ணிருக்காரு, ராயப்பன்ற கேரக்டர் பண்ணிருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் விஜயகாந்த் வந்து என்னோட போன படத்துல வந்து எனக்கு அம்மாவா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துலயும் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவது ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐரா கிருஷ்ணன் ரொம்ப நல்லா வந்திருக்கு உங்களோட படம். ஐ மீன் சாண்டி மாஸ்டரோட ஸ்டோரி. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் லவ்லின், காவ்யா, இந்த மேம் எல்லாருக்குமே என்னோட ஹாய். ஸோ எல்லாருமே மொத்தமாக இங்கே பார்த்ததுல சந்தோஷம். சுரேஷ் செக்யூரிட்டி சார், as always I love you so much.
அண்ட் சுரேஷ் மேனன் சார் அண்ட் ஐ மீன் ஐம் வெரி ஹாப்பி டு மீட் யூ ஹியர் சார். ரொம்ப ஐ மீன் இந்த மாதிரி ஒரு சார் இருக்கும்போது அந்த ஸ்டேஜ்ல ஒன்னா இருக்கிறது ஐ ஃபீல் வெரி பிளஸ்ட். ஸோ கோபி என்ன நிறைய சொல்லணும், ஆனா நிறைய சொல்ல முடியாது. அவர் என்ன ஸ்வீட் ஆப்னு சொல்லிட்டு போனாரு. ஆக்சுவலா சச்ச ஸ்வீட் ஆப் வந்து கோபி அண்ணன் தான். எல்லா நேரமும் எல்லா மக்கள்கிட்டையும் அதே அன்போடையும் அதே சிரிச்ச முகத்தோடையும் பேசுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது ரெண்டு கிட்ட தான் நான் கத்துக்கிறேன். ஸோ இங்க ஒரே மேடையில அகைன் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. அண்ட் இது எல்லாத்துக்குமே காரணம் தானே பிரிட்டோவுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ். டைரக்டர் கதை சொல்ல போறான்னு கூப்பிட்டாங்க. சரி நம்ம இடத்துல மீட் பண்ணோம். அங்க போய் கதை ஆரம்பிச்சு சொன்ன உடனே அந்த சில படங்களை யோசிச்சு நினைவுகள் சொல்லுவோம்ல, அந்த எண்ணமே வரல எனக்கு. இது உடனே நம்ம பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அப்படிதான் இந்த படம் பண்ணோம். அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போன போது அவர் அதுக்கு முன்னாடி எடுத்திருந்த போர்ஷன் வந்து என்கிட்ட காமிச்சாரு. அவர் போர்டு ஓவர் இது வந்து எனக்கு இது உங்களோட முதல் படமா எனக்கு தெரியல. ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாரு அவர். அந்த பிரிட்டோவை பத்தி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னா, இந்த பேன் இண்டியா டைரக்டர்ஸ் சொல்றாங்கல்ல, அந்த லிஸ்ட்ல இன்னொரு 6 மாசமா 1 வருஷத்துல அவர் போய் சேர்ந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு நல்ல படம் பண்ணியிருக்காரு இந்த நிலம் மாறும் உலகில். இந்த படத்தில் ஸ்கிரீன் ஷேர் பண்ணது சுரேஷ் மேனன் சார் கூட, அப்புறமா காவியா அரியமணி அவங்க கூட, அப்புறமா வந்து ரிஷிகாந்த் அவங்க கூட, அண்ட் வேற யாரு அவங்க தான் இவங்க இத்தனை பேர் தான் அந்த இன்னொரு போர்ஷன்ல ஷேர் பண்ணிக்கிட்டது. ரொம்ப அருமையா பண்ணாங்க எல்லாரும். நடிக்கிறதுக்கு போறதுக்கு அன்னைக்கு முதல் நாள் உள்ள வச்சு ஒரு சீன் எடுத்திருந்தாங்க. அந்த சீனோட ஃபுட்டேஜையும் காமிச்சார். எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சுன்னா ஆளாளுக்கு திங்குறாங்க, நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலையேன்னு. அந்த பயத்தோட தான் போய் நடிச்சா ரொம்ப நல்லா வந்ததுன்னு சொன்னாங்க. அந்த ரியோவா இருக்கட்டும், சாண்டி மாஸ்டரா இருக்கட்டும், சுரேஷ் மேனன் சார், அவருக்கு சீனியர் சுரேஷ் மேனன் சார் சினிமாட்டோகிராஃபர் இதுல. பட் அவர் வந்து என்னோட தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டாரு அதுல. அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி அவங்களோட அன்பு கிடைக்கிறதுலாம். சுரேஷ் சக்கரவர்த்தி சார், மயங்கோபி சார், நீங்க எவ்வளவு அழகா பேசுறீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது சார். எக்ஸ்ட்ராமியா பேசுறீங்க சார். அந்த ஏகன் நம்பர் ஏகன், அப்புறமா விஜய் மேம், லவ்லி, அப்புறமா காவ்யா அண்ட் ஐரா, சாரி ஹரிணி எல்லாருமே பிரமாதம் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஹைலைட் பண்ணனா பாரதிராஜா சார் வர்திகர் சிங் பண்ணிருக்காங்க. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதுல சின்ன ஃபன் வச்சிருந்தீங்க. ரொம்ப அருமையா இருந்தது பிரிட்டோ. தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர்ஸ். ரொம்ப நல்ல ஒரு அருமையான படத்தை கொடுத்தாங்க. முதல்ல அரும்பன் இதுல பேசும்போது ப்ரொடியூசர் சொன்னாரு, இந்த சினிமா தாய் எனக்கு வந்து பால் ஊட்டல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் ப்ரொடியூசர் ஆனேன்னு சொன்னாரு. ஆனா நீங்க இந்த இடத்துக்கு வரணும் தான் சார், அவன் பால் ஊட்டல சார். ஆனா சினிமா தாய்க்கு தலைமையான ஆயிட்டீங்க சார் நீங்க. ஸோ அப்படின்னு இப்போ ஒருபாடு பல பேருக்கு வேலை கொடுக்க போறீங்க. அது தைரியமா இதில் ஓப்பன் வர சொன்னீங்க. நல்ல ஸ்கிரிப்டோட வாங்க, என்னோட கம்பெனியில் வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வேற இடத்துக்கு கூட்டு போறதுக்கு. இந்த மார்ச் 7 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அர்ஜுன், ஐம் சோ சாரி, கேமராமேன் அர்ஜுன் அதை பற்றி சொன்னாரு. என்னோட போர்ஷன் ஷூட் பண்ணாரு, ரொம்ப நல்லா பண்ணாரு. ஆர்ட் டைரக்டர் நான் பாம்பே, எனக்கு வந்து லெஃப்ட் ரைட் சென்டர் தெரியுங்க. அவங்க அப்போ சுத்தாத தெரியாதுங்க. அந்த செட்டுக்குள்ள போனோம்னா எனக்கு நான் பாம்பேல வந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஜெர்கடிச்சு இல்லை எவ்வளோ நேச்சுரலாக பண்ணியிருக்காருன்னு. அவரும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு ஆர்ட் டைரக்டர். அந்த கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனும் சரி, கூட நடிச்ச எல்லா நடிகர்களும் சரி, என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மார்ச் 7 வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தயவுசெய்து ஃபேமிலியோட எல்லாரும் தியேட்டர்ல இருந்து பாருங்க. எப்பவுமே பத்திரிகை ஊடக நண்பர்கள் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இந்த படத்தில் நீங்க சப்போர்ட் பண்ண நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.